வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரியா மகேஷ் பேசுகிறேன். ஸோ ஒரு கன்செப்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். வில் யூ பி மை வேலண்டைன் சே இட் வித். அது அதை பற்றி நான் தமிழில் பேசினதுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சின்ஸ் ஐ பிலாங் டு த பியூட்டிஃபுல் லேண்ட் ஆஃப் தமிழ்நாடு, நான் தமிழில் ஃபஸ்ட்டு என்னுடைய ஒரு போட்டியை தொடங்கலான்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமான ஒர்க் ஷாப்ஸ் நான் சொல்லியிருந்தேன். போட்டிகளும் ஒன்றுக்கொன்று வந்துட்டே இருக்கு. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. ஸோ ஃபால் இன் லவ் மேட்லி வித் பிரியா. ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங். இது இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸ்க்கு. இப்போ நம்ம தமிழுக்கு வருவோம். தாய்மொழி அப்படிங்கிறது நம்ம உயிரினும் மேலானது. ஸோ முதல்ல தொடக்கம் ஆரம்பிக்கிறதே என்னுடைய தாய்மொழி தமிழில் ஒரு சிறிய கவிதை போட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் காதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நீங்கள் கவிதைகள் எழுதலாம். விரசம் இல்லாமல் பார்ப்பவரின், அதாவது சமூகத்துக்கு தகுந்தாற் போல எழுதுனீங்க அப்படின்னா எல்லாரும் சுவைக்கும்படியாகவும் ருசிக்கும்படியாகவும் அந்த கவித்தேன் இருக்கும். உங்களுடைய கவிதைகள் என்னுடைய மின்னஞ்சலுக்கு சேர வேண்டிய கடைசி நாள் பிப்ரவரி 7, 2024. உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழர்களும் கலந்துக்கலாம். தமிழ் பேசி பழகி எழுத தெரிந்தவர்களும் கலந்துக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா மலையாளம் ஸ்லைட்லி கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு மலையாளம் தெரியும், மலையாளம் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் புரிஞ்சுக்க முடியும், தெரியும். ஸோ உங்கள் கவிதைகளை வீடியோஸாவோ இல்லைனா ரிட்டர்ன் ஃபார்மேட்லேயோ எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 7th February 2025. ஓகே. ஸோ என்னுடைய மின்னஞ்சல் இமெயில் ஐடி இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. தயவுசெய்து அனாவசியமான ஒரு மெசேஜஸை அனுப்பாதீங்க. ஸோ ஒரு கவிஞராக இருந்து கொண்டு ஒரு கவிதை போட்டி கொடுத்து விட்டு நானே கவிதை சொல்லவில்லை என்றால் எப்படி? அதனால நான் எழுதிய ஒரு சிறிய கவிதைக்கான லிங்க் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். ஆக்சுவலாக 2 கவிதை இருக்குது. அதாவது இளமையில் முதுமையில் இளமை அப்படிங்கிறது மன வாழ்க்கையை பற்றின ஒரு கவிதை. இப்போ நம்ம காதலை பற்றி பேசுறதுனால நம்ம காதலை பற்றி முடிச்சிருவோம். காதலும் பூவை போன்றுதான் யாருமறியாத மனதிற்குள் ரகசியமாய் பூப்பது. நீ இல்லாத பொழுதுகளில் உனக்கான என் தேடலும், நான் இல்லாத பொழுதுகளில் எனக்கான உன் தேடலும் நமக்குள் மௌனத்திரையில் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்குள் இருக்கும் மௌனத்திரை விலகி நமக்காக நாம் வெளிவரும் காதலர் தினத்திற்காய் காத்திருப்போம் எனில் காத்திருத்தல் தவம். காத்திருத்தல் தவம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நான் எழுதிய ஒரு சிறிய கவிதை உங்கள் முன்னே. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம வில் யூ பி மை வேலண்டைன் சே இட் வித் போயம்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். ஆங்கிலத்துக்கான ஒரு அறிவிப்பை ரொம்ப மிக விரைவில் நீங்க பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் வித் மீ இன் த ஆல் மை ப்ரொஃபைல்ஸ் ஃபார் த காம்படிஷன் ஆன் English for the Will You Be My Valentine Say It With contest. So I'm opening up the contest in my mother tongue Tamil. You have to write a poem in Tamil, or you have to just read or sing a poem in Tamil, and you have to please recite a poem in Tamil. And the last date to reach me, my email and my WhatsApp is 7th February 2025. So please love graciously, love unconditionally, because that which is not be defined is love. That is what my understanding. காதல் என்பது விளக்கவே முடியாத ஒரு உணர்ச்சி, விளக்கவே முடியாத ஒரு புரிதல். உனக்காக நான் இருப்பேன், எனக்காக நீ இருக்கிறாய் என்ற ஒரு புரிதல், அது ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட், எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இந்த முதல் ஓப்பனிங்கை நிச்சயமா சரியா பயன்படுத்திக்கோங்க. என்னை தெரிந்த அனைவர்களுக்கும் தெரியும், சரியான ஒரு சர்டிபிகேட்டுடன் கூடிய ஒரு கெட் டுகெதர்ல தான் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், வில் யூ பி மை வேலண்டைன் சே இட் வித் போயம்ஸ் இன் தமிழ் as a
person who is born and brought up in Singara, Chennai, from the outskirts of Tamil Nadu. I am opening up my first competition for Will You Be My Valentine? Say it with poems in Tamil. So தமிழில் உங்களுடைய கவிதைகள் என்னுடைய மின்னஞ்சலுக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் முகவரிக்கும் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 7 பிப்ரவரி 2025. நல்வாழ்த்துக்கள். கலந்துக்கோங்க, வைடா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரியான பல காம்படிஷன்ஸ்ல நான் ஷேர் பண்ணிட்டு தான் உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னும் கற்றலுக்கும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் புரிவதற்கும் மிக நிறையாக இருக்கிறது என்றால் வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். தேங்க்யூ.